இன்னைக்கு நம்ம வீடியோவில் செய்வினையால் பாதிக்கப்பட்டவங்க ஓத வேண்டிய சில சூறாக்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் பிற்காலத்தில் நடக்க போகிற சில விஷயத்த முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி விளையாட்டாக ஜோசியர்கிட்ட போகிறதே ரொம்ப பெரிய பாவம். அப்படி இருக்கும்போது நம்ம இன்னொரு மனிதருக்கு தீங்கு செய்கிறதுக்காக சூனியம் வைக்கிறது எவ்வளோ பெரிய பாவம்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. அல்லாஹு தாலா ரொம்பவே வெறுக்கிற சில விஷயங்களில் இதுவும் ஒன்று. உங்களுக்கு இன்னொரு மனிதர் செய்வினை வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாலோ அல்லது உங்களுக்கு ரொம்பவே நெருக்கமானவங்களுக்கு இன்னொருத்தர் செய்வினை வச்சிருந்தாலோ இந்த சூறாக்களை தொடர்ந்து ஓதிவாங்க. செய்வினைக்கு மருந்து குரானை தவிர வேற எதுவுமே கிடையாது. அதனால பூர்ண நம்பிக்கையோட இந்த சூறாக்களை நீங்கள் ஓதி வந்தீங்கன்னா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா நிச்சயமா உங்களுக்கு செய்வினையால் ஏற்பட்ட பாதிப்பை முற்றிலுமாக குணப்படுத்துவான். சூரா இஹ்லாஸ், சூரா அன்னாஸ் மற்றும் சூரா அல் ஃபலக், இந்த 3 சூறாக்களையும் காலையில் 3 முறையும் இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 3 முறையும் ஓதணும். இந்த 3 சூறாக்கள் கூடயே ஒரு முறை ஆயத்துல் குர்சியும் ஓதணும். ஒருவேளை பாதிக்கப்பட்டவரால் ஓத முடியலைன்னா அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு நபர் இந்த சூறாக்களை ஓதி அதை தண்ணீரில் 3 முறை ஊதி பாதிக்கப்பட்ட அந்த நபருக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கணும். அது கூட சேர்த்து பாதிக்கப்பட்ட நபர் குளிக்கிறதுக்கு வச்ச தண்ணீரில் சூரா அல் ஆராஃபோட 118 முதல் 121 ஆயத்துகளை 3 முறை ஓதி அந்த தண்ணீரில் ஊதி அந்த நபரை அந்த தண்ணீரால் குளிக்க சொல்லணும். இந்த சூறாக்களை ஓதுன கொஞ்ச நாட்கள்லையே நிறைய பேருக்கு இது பலன் கொடுத்துருக்கு. நீங்கள் ஒரு வேளை செய்வினைனால் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சதுன்னா மறக்காமல் இந்த சூறாக்களை தினமும் ஓத முயற்சி செய்யுங்க. அல்லாஹு தாலா நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வான். அல்லாஹு தாலா நாம் அனைவரையும் சூனியத்தில் இருந்தும் கெட்ட பார்வைகளில் இருந்தும் பாதுகாப்பானாக. ஆமீன்.